சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எப்படி நாம எளிமையான முறையில வழிபாடு பண்ண போறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம யார வழிபாடு பண்ண போறோம்? சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கைலாயத்துல பார்வதி தேவி பூலோகத்துல நம்மளுடைய குழந்தைகளினுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தர் எப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு கற்பனை ஓவியமாக வரைஞ்ச போது அதுல இருந்து அவதரித்தவர் தான் இந்த சித்திரகுப்தர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இந்த சித்திரகுப்தருக்கு பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சித்திரை மாதம் அப்படின்னும் போது பௌர்ணமி நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு வழிபாடாக அமைவதால் அன்னைக்கு வெண்மை நிறத்துக்கும் கூடுதல் சிறப்பு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நாம் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 2 விதமான நெய்வேத்தியம் வைக்க போறோம். ஒண்ணு வெள்ளை நிற நெய்வேத்தியம், இன்னொன்னு மஞ்சள் நிற நெய்வேத்தியம். மஞ்சள் நிற நெய்வேத்தியம் அப்படின்னும் போது சர்க்கரை பொங்கல் நீங்க வச்சுக்கலாம். வெள்ளை நிற நெய்வேத்தியம் அப்படின்னும் போது இந்த தேங்காய் சாதம், பால் சாதம், தயிர் சாதம், வெள்ளை நிறத்துல இந்த பாயாசம், ரசகுல்லா இதெல்லாமும் நீங்க வச்சுக்கலாம். நம்ம ரசகுல்லாவும் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க. இப்ப என்னங்க எல்லாமே வந்தாச்சு. இந்த ரசகுல்லா ஒண்ணுதானே நமக்கு குறையா இருக்கு. அதுவும் வெள்ளைதான், அதுவும் வச்சு கும்பிட்டா போகுது. அதனால வெள்ளை நிற நெய்வேத்தியங்கள் எல்லாமே சிறப்பு. இல்ல இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப சிம்பிளா ஒரு நெய்வேத்தியம் சொல்லுங்க அப்படின்னா, பால் நல்லா சூடா காய்ச்சினா பால், டைமண்ட் கல்கண்டு ஒரு கிணத்துல வச்சு அதை வச்சுக்கோங்க. அன்னைக்கு பூஜை அறையில வைக்க வேண்டிய சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோட்டு, பேனா, பென்சில் இது 3த்தையும் வச்சு நாம தீப ஆராதனை பண்ணிட்டு, இந்த நோட்டு, பேனா, பென்சில்ல ஒன்னொன்னு எடுத்து நாம வச்சுக்கிட்டு, மற்றதை குழந்தைகளுக்கு நாம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நோட்டு, பேனா, பென்சில் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமா உயர்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது நல்ல ஒரு விதமாக அமையும். இன்னொன்னு, ஏழை எளியவர்களுக்கு அன்றைய தினம் வெள்ளை நிறத்துல, அதாவது தயிர் சாதம் இதெல்லாம் நாம தானமாக தரும்போது நமக்கு பாவம் அப்படின்றது குறைஞ்சு நமக்கு புண்ணியம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, தயிர் சாதம் நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கக்கூடியது. எப்படி போக்கக்கூடியது? இந்த வெயில் காலத்துல நாம குளுமையை தரக்கூடிய இந்த தயிர் சாதம் அப்படின்றத ஏழை எளியவர்களுக்கு தரும்போது அவர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு புண்ணியம் நம்முடைய கர்மாவை குறைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இது எல்லாமே எப்ப செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாள் முழுக்க சூரியனும் சந்திரனும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால நமக்கு சந்திரன் மாலை நேரத்துல தெரியறதுனால சந்திரனுக்கு உரிய அந்த நாள்ல நாம பௌர்ணமி நாள்ல நாம இந்த ஒரு வழிபாடு பண்றதுனால ஒரு சிலர் மாலை நேரத்துல 5 மணிக்கு மேல இரவு 9 மணி வரைக்கும் செய்வாங்க. அன்றைய தினம் பௌர்ணமி 11 மணி வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க 9 மணிக்குள்ள இந்த பூஜை அப்படின்றத பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னாலும் மதியமே எங்களுக்கு பண்றது வழக்கமா, நாங்க மதியம் பண்ணிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் நீங்க செஞ்சுக்கலாம். எந்த ஒரு தவறும் இல்லை. இதுல நீங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை பூக்கள் இதெல்லாம் மாத்திடுங்க. பூஜை அறையில நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியம் வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும் அப்படின்னும் போது ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம். ஆனா சித்திரகுப்தனுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சாதம் நீங்க வடிக்கிறீங்க இல்லையா, அந்த சாதத்துல கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதுல மஞ்சள் பொடி கலந்துட்டு அதை ஒரு தட்டுல வச்சுட்டு அன்றைய தினம் நம்ம தீப ஆராதனை அப்படின்றத பண்ணும்போது நமக்கு சித்திரகுப்தனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சள் கலந்த சாதத்தை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அதை செடி கொடிகள்ல விட்டுடலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. நாம் அன்னைக்கு சித்திரகுப்தனுடைய போட்டோ, விக்கிரகம் இதெல்லாம் வச்சுக்கணுமான்னா அவசியம் கிடையாது. அவரை நம்ம மனசுல நினைச்சாலே போதும். அதுக்காக தான் நம்ம அந்த மஞ்சள் சாதம் அப்படின்றத வைக்கிறோம். அதை வச்சாலே அன்னைக்கு அந்த வீட்டுல சித்திரகுப்தனினுடைய அருள் பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் கூடுதலாக சொல்றேன். இன்னைக்கு அதாவது இந்த குறிப்பிட்ட நாள்ல நாம எப்படி வேண்டணும் அப்படின்னா, நான் செஞ்ச கடுகளவு புண்ணியத்தை மலையளவாக மாத்து, மலையளவு செஞ்ச பாவத்தை கடுகளவாக குறைச்சிரு அப்படின்னு நாம சித்திரகுப்தன் கிட்ட வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நாம வேண்டிட்ட பிறகு நாம நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும். நிறைய குறைகள் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை மாத்திக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம கிட்ட குறைச்சலா இருக்கோ அதை அதிகப்படுத்திக்கணும். இதுதான் சித்ரா பௌர்ணமிக்கான ஒரு வழிபாட்டு முறை. எதுவுமே செய்ய முடியலமா என்னால, தான தர்மம் கூட பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சாயந்தரம் கோயிலுக்கு போங்க.
கோயிலுக்கு போகும்போது உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு திவ்ய பொருளை கொண்டு போயிட்டு சுவாமிக்கு கொடுங்க. அதுவே நல்ல பலன்களை நமக்கு ஈட்டி தரும். சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.